அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும், பட் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். அதிகபட்சம் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எதுவாக இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் வைகாசி மாதத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. புதிய விஷயங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணணுன்னாக்கா அதெல்லாமே இனிஷியேட் பண்ணுங்கள். அது தாராளமாக இருங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சரி, மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வருடத்தை விட மாதமும், மாதத்தை விட வாரமும், வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பலாபலன்களே நடக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம காலண்டரில் போய் பார்க்குறோம். இன்றைக்கி மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு நன்மை, வெற்றி, பயணம் அப்படின்னு சின்ன க்யூரியாசிட்டி, இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும், அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு எனர்ஜெட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம், துயரம், துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது. நம்ம காலையில் பார்த்துருப்போம், வெற்றின்னு போட்டிருக்கோம், அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும். பட் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம், என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் அவமானப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா, உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய, ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்றைக்கி பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நடக்கும். அப்போ தினசரி நடக்கிறதுக்கும், வாரத்துக்கு நடக்கிறதுக்கும், மாதத்துக்கு நடக்கிறதுக்கும், வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்னம் வருது, அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி. இப்போ பர்த்து சார்ட்டே இருக்குது. பர்த்து சார்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் மாறினா கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம். ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலன்னு சொல்லும். அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணோம். அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம். ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணும். இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம். இந்த வாரத்தில் மொதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோம், எப்படி மீதியே போகும். சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அது கடன்பற்றாதான் தெரியும். எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடன்காரனுக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும். அதுபோல் தான், அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்திங்கனாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தேனே தெரியாது. ஆனால் கடன்காரன் நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்க. ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது. ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறி போயிடும். இந்த மாதிரி தன்மை. அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும், மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை, எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும், கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும். கெட்டனாக்கா என்ன, நமக்கு ஆக்சுவலாக என்ன தசாபுத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம கணிக்கிறப்ப, மேச ராசிக்கு அட் ப்ரெசண்ட்டு 6ஆம் பாவம் அதிகமாக வேலை பார்க்கும். 6ஆம் பாவம் வேலை செய்யுது அப்படின்னம்னா என்ன, 6ன்றது இப்போ கேது இருக்கார். அது யார் காலில்னாக்கா சந்திரனுடைய காலில். சந்திரனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது சந்திரனுடைய காலில் இருக்கார். அந்த சந்திரனும் 4ஆம் இடத்துல, அதுவும் புதன் சாரம் பெற்ற நட்சத்திரம், அதாவது ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல வர்க்கோத்தமம் சந்திரன் அடைகிறார். அப்போ 4ஆம் பாவம் துல்லியமாக வேலை செய்யும். ஆனால் 6 நாள் வேலை செஞ்சாலும் என்னன்னாங்க தாயாருக்கு உடல் தொடர்புடைய சிக்கல்களை உருவாக்குறதோ,
அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டிஸ்பியூட்டுகள் உள்ளாக்குறதோ இது. ஏன்னா உங்களுக்கு ராசியில் யார் இருக்கானாக்கா சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. சுக்கிரன் யார் 2-7 கூடைய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடியது. புதன் யார் 3-6 கூட இருந்துச்சு. அதாவது மேஷத்துக்கு ஆகாத தசா புத்தி எது, ஆகாத கோள் எது அப்படின்னம்னா இந்த புதனை தான் சொல்லணும். புதன் வந்து 3க்கும் விளங்காத இடம் 3, 6 விளங்காத இடம். 6 வந்து வீக்காகவும் போகக்கூடாது, ரொம்ப பவராகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப பவராக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடனில், ஒரு பிரச்சனையில், ஒரு ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன் இஷ்யூவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இரிட்டேட்லேயே இருக்கிறதுக்கான ஒரு வியாதியோட கூட இருக்கலாம், வியாதியாக கூட இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு 6-8 சம்மந்தப்பட்டால் இன்னும் அது மோசம். அப்போ ஏதோ ஒரு நீடித்த தன்மையில் நீங்கள் ஏதோ ஒரு சஃபர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மன அலைச்சல், மன உளைச்சல் நிறையவே இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறப்ப அந்த 3-6 கூடிய புதன், 2-7 கூடிய சுக்கிரன். அப்போ கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் சுயதொழில் அதே 7ஆம் இடம் தான். கணவன் மனைவி அப்படின்னா அதே 7ஆம் இடம் தான். அப்போ அவங்களுக்கும் ஒரு கான்ட்ராவர்சி, ஒரு கான்ஃப்ளிக்ட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அட் ப்ரெசென்ட் இருக்கும். இதை விட்டு வெளியே வர முடியும்னாங்க உங்களுக்குன்னு எந்த விதமான. ஏன்னா 5 கூட யாருன்னா 2ல் இருக்கான். யார்? சூரியன். 5ன்றது சிந்தை, எண்ணம். இதெல்லாமே உங்களுக்கு இங்கே நாலேஜ் அப்படின்றது 5ஆம் இடத்தை வச்சு தான். மோரார்லெஸ் இந்த சூரியன்றது அசுபக்கோள். பட் ஆனால் உங்களுக்கு அவர் தான் யோகக்கோள். அது சூரியனும் சந்திரனும். ஏன்னா கேந்திராதிபதி சந்திரன், பஞ்சமாதிபதி என்றது சூரியன். அப்படின்றப்ப இந்த சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் யாரோட சேர்ந்திருக்காருனாக்கா உங்கள் பாக்கியாதிபதி அப்படின்றவரோட சேர்ந்திருக்காரு. எப்பயுமே 9ஆம் பாவாதிபதி யாருன்னா உங்களுக்கு ஜென்ரல்ன்றதை விட உங்கள் மேச ராசிக்கு 9 கூட யாருனாக்கா குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. பொருளாதார ரீதியாக பணத்தட்டுப்பாடு ஆல்ரெடி ஜென்ம குருவாக இருந்தப்போ ரொம்ப படாதபாடு பட்டோம். இன்னமும் விட்ட கூட தோட்ட கூட இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அட் ப்ரெசென்ட் இன்னும் மீட்சின்றது நமக்கு இன்னும் வரல. ஏன்னா அவர் 5 கூடைய ஆல்ரெடி நம்ம ராசியில் இருக்கிறப்பவே கார்த்திகை 1ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 2, 3, 4 பாதங்கள் பூராமே 2ஆம் இடத்துல தான் இருக்க போகுது. அப்போ பண ரீதியாக கொஞ்சம் முடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவில் பணம் இருக்கும். அதாவது வருது போகுது. ஆனால் எதுவுமே சேமிப்பாக தங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வியாதி வலி செலவுகளோ அல்லது பிரச்சனை வலி மூடல்களோ அல்லது ஏதாவது ஒரு தண்டம் கட்டுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வட்டிக்கான பணம் செலுத்துறதுக்கான வாய்ப்போ அல்லது கடன்களை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்போ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ரிலீஃப்னு சொல்ல முடியாது. பட் இருக்கிற இரிட்டேட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். பட் 6ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்து உங்களுக்கு 9 தான் இந்த மாதம் வேலை செய்ய போகுது. 9 வேலை செய்ய போகுது அப்படின்னம்னாக்கா 9ஆம் இடம்ன்றது ஒரு தொலைதூர பயணங்களையோ அல்லது நீங்கள் கேட்குற ட்ரான்ஸ்ஃபரையோ அல்லது புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்போ இதெல்லாமே இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன்றது உங்கள் ராசியிலேயே புதனோடு சேர்ந்துருக்கப்ப கருத்து வேறுபாடுன்றது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதும் அதிகபட்சம் முறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்கோம். நாங்கள் வந்து இது ரீயூனியன் வாய்ப்பு இருக்கா அல்லது செப்பரேஷன் தானா அல்லது சிங்கிள் தானா இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறப்ப உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் எந்த அளவுக்கு மிங்கிள் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்பவுமே என்னென்னா ஒரு பிரிவு இருக்குது ஜாதக ரீதியாக அப்படின்னம்னாலும் சரி, ஒரு செப்பரேஷன் லைஃபு அல்லது ரீயூனியன் லைஃபு அல்லது ரீமேரேஜ் லைஃப் அப்படின்றது உங்கள் ஜாத அமைப்பில் இருந்தால் மட்டும் அதை கன்சிடர் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம எந்த பந்து வேணாலும் நம்ம 6க்கும் 4க்கும் தள்ளணும் அப்படின்னா அது நம்ம விக்கெட் அவுட் ஆகிடுவோம். அப்படின்றப்ப அந்தந்த இடத்துல சில சமயம் டக்கு வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த பாலை ஃபேஸ் பண்ண முடியலன்னு அர்த்தமா? அவள் எதிராளியை கொஞ்சம் அப்போ எத்தாப்பில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ரொம்ப ரொம்ப கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திரும்பி அவங்க வந்து பழைய நினைவுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா 9 வேலை செய்யுது. அப்படின்றப்ப பழையது அவங்க என்ன தான் இருந்தாலும் சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கோ அல்லது திரும்பி முந்தைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கோ அல்லது சும்மா நான் வந்து தனியாக கூட இருந்துக்கிறேன், என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ நிறையவே இருக்கும். அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். இந்த வைகாசி மாதம் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் உதயமாகுது. அந்த ராசியாதிபதி யாருனாக்க உங்களுக்கு அந்த உதயமாகிற அந்த புள்ளின்றது சுக்கிரன் இருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கார். அதுவும் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்க அவர் இருக்கிறது பரணி சுயசாரத்தில் இருக்கார். சுயசாரத்தில் இருக்குன்னு பட்சத்தில் 2-7 தான். அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும், பட் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான்.
அப்போ 6 வேலை செய்யுதுன்றது அவங்க ஆதிக்கம் அதிகமாக செலுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் நினச்சது நடக்கும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ வைகாசி மாதத்தை நம்ம ரொம்ப அரகண்டாக நம்ம பிஹேவ் பண்ணுறதோ அல்லது நம்ம வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாருனாக்க புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு துணிச்சல் வந்துடும். என்னங்க இந்த ஆளை நம்பிக்கிட்டு இருக்கிறதா, இந்த ஆள் அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதோ ஏதோ ஒரு மனசில் தோணுனதெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன்றது 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி சூரியன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் 2ல் தான் இருக்கார். அப்போ மனசுக்கு தோணுனதெல்லாம் பேச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி குருவும் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரும் அதே சூரியனுடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது பேச்சுக்களாக நீங்கள் கன்வெர்ட் வந்து பாசிட்டிவான விஷயங்களை அதாவது ஏதாவது ஒரு சலனம் ஏற்படுத்தாத பேச்சுக்களை வந்து அதிகமாக பேசுங்க. பயணங்களை பற்றி பேசுங்க, இறை வழிபாடை பற்றி பேசுங்க, ஒரு சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக பேசுங்க. அதெல்லாமே நல்லா செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற உங்களுக்கு சூரியன் மற்றும் குரு இது 2மே என்னன்னாக்கா ஆளுமை மிக்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பேச்சுக்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பட் ஆனால் உங்கள் மனசு அப்படின்றது உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக மனப்போராட்டங்களை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. அதிகபட்சம் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எதுவாக இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் வைகாசி மாதத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி வந்ததுமே யோகம்லாம் தரமாட்டார். குரு வந்து அதே சூரியனில் தான் ராசியிலேருந்து பண்ணார், இப்போ 2ஆம் இடத்துலேருந்து பண்ணுறாரு. அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ரெக்கவர், கொஞ்சம் ரிலீஃப் அவ்வளோதான் தரார ஒழிய மித்தபடி என்டைலி தூக்கி எல்லாம் பெரட்டி போட்டு செய்கிற தன்மையில் செய்ய மாட்டார். அவர் ரோகிணியில் குரு பயணிக்கிறப்ப தான் அது 4ஆம் இடம் மட்டுமே இயக்கும். அப்போ மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்கும். பட் இப்போதைக்கு வேலை விஷயமாக நீங்கள் மாற்றல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து கார்த்திகை 2ஆம் பாதம் அப்படின்றது உங்கள் நவாம்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் பாவத்தை தான் இயக்கும். அதாவது மகரத்தை தான் சூரியன் இண்டிகேட் பண்ணுவார், அதாவது குரு இண்டிகேட் பண்ணுவார். அப்படின்றப்ப உங்களுக்கு வேலை விஷயமாக வெளியே போகிறதோ, வேலை விஷயமா ஒரு புதுசாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்போ, வேலை விஷயமா ஒரு பெருசாக நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கான வாய்ப்போ இது இருக்கும். ஃபேமிலி வைஸு ஒரு ரீமேரேஜுக்கு உண்டான பொசிஷன் இருக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு, நான் ஆல்ரெடி டைவோர்ஸ் ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்கேன், ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கும், அல்லது தனியாக தான் இருக்கும், அல்லது நான் வந்து டைவோர்ஸ் வாங்கி தான் இருக்கேன் அப்படின்னா ரீமேரேஜுக்கு உண்டான காலகட்டங்கள் இதுதான். எனக்கு அது மனதுக்கு பிடித்தவரை நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதிய நபர் இந்த டைம் ஆஃப் பீரியடு அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5, 9 கூடையவர் 2 பேருமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் சூரியனும். சூரியன் மட்டும் இருந்தார்னா அது ஒரு தன்மையில் இருக்கும். பட் குருவோடு சேர்ந்துருக்கிறது, குருன்றது பாக்கியாதிபதி, அவர் தான் 12 கூடையவர் அவர் தான். அவர் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே ஸ்டாரில் இருக்காங்க. வேறு யார் சூரியனுடைய ஸ்டாரில் கார்த்திகை நட்சத்திரம், அது கார்த்திகை உங்களுக்கு 5ஆம் இடம் தான். நினச்சது மாதிரியே ஒரு வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அழகாக இருக்குது. அதனால் அந்த வரன் கெட்டுப்போகாத அளவுக்கு உங்களுடைய சிந்தனை குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய தாயார்களை பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா அப்புறம் சந்திரனும் பார்த்திங்கனாக்கா பகைப்பற்ற கோள், அதாவது புதனுக்கு பகைப்பற்ற கோள் சந்திரன். அந்த சந்திரனுக்கு பகைன்னு யாரும் கிடையாது. பட் அந்த புதனுடைய சாரத்தில் தான் அவர் பயணிக்கிறாரு. அதுவும் அவரு இதில் என்ன பியூட்டினாக்கா சந்திரன் வந்து நவம்ச ரீதியாகவும் பார்த்தா அதே 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ அவங்களுக்கு உடல் சார்ந்த பிணிகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல புதனும் கேதுவோட சாரத்தில் தான் இருக்கார், அந்த புதனுடைய சாரத்தில் தான் சந்திரன் இருக்கார். அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள், கருத்து பேதங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதே மாதிரி உங்கள் விஷயத்தில் உங்களுடைய பிரச்சனையில் அவங்க ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை பெருசாக கேர் எடுக்காதீங்க. ஏன்னாக்கா இந்த நேரன்றது அவங்களுக்காக நீங்கள் வந்து நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவங்க உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான காரணமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அவங்கள ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்கன்ட்டு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அடுத்த மாதன்றது மிகப்பெரிய அளவில் அற்புதமாக மாதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்றது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் டிஸ்பியூட் வராமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி புதிய விஷயங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணணுன்னாக்கா அதெல்லாமே இனிஷியேட் பண்ணுங்கள், அது தாராளமாக இருங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியும் பதிவிடுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு
நீங்கள் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ்னாக்க ஹாரோஸ்கோப் டீட்டெயிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. அதிகபட்சம் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன். நன்றி, வணக்கம்.